Your time starts now. வணக்கம். என் பேர் தருண்ராஜா. நான் சிவகங்கை மருத்துவமனையில் 2ஆம் ஆண்டு பயின்று வருகிறேன். எனது தலைப்பு செப்சிஸ் மற்றும் ஆட்டோ இம்யூனிட்டி ஆகிய தலைப்புகளில் நாம் பார்ப்போம். அறிமுகம். ஒரு சின்ன கதையில் நாம் செப்சிஸ் என்றால் என்னவென்று புரிந்து கொள்ளலாம். ஒரு நாட்டின் பாதுகாப்பை உறுதி செய்வது அதன் இராணுவமாகும். வெளிநாட்டிலிருந்து எதிரிகள் வந்தால் இராணுவம் அதனுடன் போராடும். இது சரியாக நடப்பது. ஆனால் எதிரி இறந்த பின்பும் இராணுவம் சண்டையை நிறுத்தாமல் இருந்தால் என்ன ஆகும்? அந்த மக்களுக்கே ஆபத்தாக இது முடியலாம். அதேபோல்தான் நமது உடம்பில் இராணுவம் என்பது இம்யூன் சிஸ்டத்தை குறிக்கும். மக்கள் என்பது செல்களை மற்றும் வெளிநாட்டு எதிரிகள் என்று சொன்னது பாக்டீரியா, வைரஸ். செப்சிஸ் என்றால் இப்போது செப்சிஸ் என்றால் என்னவென்று பார்ப்போம். செப்சிஸ் என்பது தொற்றினால் ஏற்படும் பிரச்சனை மட்டுமல்ல. அது உடலின் நோய் எதிர்ப்பு அமைப்பு கட்டுப்பாடு இன்றி தன்னையே தாக்கும் நிலைதான் செப்சிஸ் எனப்படும். இப்போது பொதுவாக ஒரு தொற்று இன்ஃபெக்ஷன் பாக்டீரியா அல்லது வைரஸ் மூலியமாக வரும் தொற்று பாடியில் சில செல்களை பாதிக்கும். பாடி இன்ஃப்ளமேஷன் அதாவது அலர்ஜி மற்றும் இம்யூன் ரெஸ்பான்ஸ் நோய் எதிர்ப்பு பதில் இதன் மூலியமாக அந்த தாக்கப்பட்ட அல்லது பாதிக்கப்பட்ட செல்களை அழித்துவிடும். இதன் மூலம் நமது உடலை நமது இம்யூன் சிஸ்டம் பாதுகாக்கிறது. இப்பொழுது இம்யூன் ரெஸ்பான்ஸ் என்பதை விலாவரியாக பார்ப்போம். நமது உடம்பில் பாக்டீரியா அல்லது வைரஸ் நுழைந்தவுடன் மேக்ரோபேஜ் என்ற இம்யூன் செல் அதை விழுங்கிவிடும். இதன் மூலம் சைட்டோகைன்களை வெளிப்படுகின்றன. சைட்டோகைன்கள் என்றால் நோய் எதிர்ப்பு செல்கள் ஒன்றுடன் ஒன்று தகவலை பரிமாற்றிக் கொள்வதற்கு உதவுகின்ற ஒரு புரோட்டீன் தான் சைட்டோகைன் என்பர். இது 2 வகைப்படும்: ப்ரோ இன்ஃப்ளமேட்டரி மற்றும் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி. ப்ரோ இன்ஃப்ளமேட்டரி என்றால் பேருக்கு ஏற்றவர் போலேயே அதாவது அலர்ஜியை தூண்டுதலாக உருவாக்கும் புரோட்டீன்ஸ் தான் ப்ரோ இன்ஃப்ளமேட்டரி என்பர். ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி என்பது அந்த அலர்ஜியை கட்டுப்பாட்டில் வைத்துள்ளது தான் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி. இவை இரண்டும் இணைந்து சமநிலையில் கொண்டு நார்மல் இம்யூன் ரெஸ்பான்ஸை உருவாக்குகின்றன. இப்போது இந்த செப்சிஸில் இம்யூன் ரெஸ்பான்ஸ் கட்டுப்பாட்டை இழந்து வருகிறது. அதாவது ப்ரோ இன்ஃப்ளமேட்டரி ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி சைட்டோகைன்ஸை விட அதிகமாக வெளியிடப்படுகிறது. அதன் மூலம் அதிகபட்ச இம்யூன் ரெஸ்பான்ஸ் அதாவது அக்ரவேட்டட் இம்யூன் ரெஸ்பான்ஸ் என்பர் ஏற்படுகிறது. இதனால் நம் உடம்பில் மெட்டபாலிக் டிமாண்ட் அதிகமாகும் மற்றும் இரத்த அளவு அதாவது பிளட் சப்ளை குறைவாகும். இறுதியாக இதனால் ஆர்கன் டிஸ்ஃபங்க்ஷன் மற்றும் ஆர்கன் டெத் அதாவது உறுப்பு மரணம் மற்றும் உறுப்பு செயலிழப்பு ஏற்படும். செயல்முறைகள். இம்யூன் சமநிலை தவறுகிறது என்று சொன்னேன். அதாவது ப்ரோ இன்ஃப்ளமேட்டரி ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி சைட்டோகைன்ஸை விட அதிகமாக உள்ளது. இதனால் இம்யூன் ரெஸ்பான்ஸ் அதிகமாக தூண்டப்படும். இதற்கு காரணங்களாக அமைவது மரபணு முன்னிலை அதாவது ஜெனடிக் ப்ரீடிஸ்போசிஷன், தொற்றின் வகை டைப் ஆஃப் இன்ஃபெக்ஷன், சிகிச்சை தொடங்கும் நேரம் டைப் ஆஃப் இன்டர்வென்ஷன் ஆகின்றன. இந்த அதிகபட்ச இம்யூன் ரெஸ்பான்ஸ் எண்டோத்தீலியம் அதாவது இரத்த நாளங்களில் உள்ள செல்களை சேதம் செய்யும் மற்றும் பாதிக்கப்பட்டுள்ள செல்களில் சுற்றியுள்ள செல்களையும் சேதப்படுத்தும் மற்றும் காய்ச்சல் ஏற்படுத்தும். காய்ச்சல் எதனால் வருகின்றது என்றால் சைட்டோகைன்கள் காய்ச்சலை தூண்டும் நிலையான அந்த ஹைப்போதலாமஸில் காய்ச்சலை உதவுகின்றது. மற்றும் நைட்ரிக் ஆக்சைடு எண்டோத்தீலியமை டேமேஜ் செய்வதால் எண்டோத்தீலியம் அதாவது இரத்த நாளத்தில் உள்ள செல்கள் நைட்ரிக் ஆக்சைடை வெளியிடும். மற்றும் மேக்ரோபேஜஸ் இம்யூன் செல்களும் நைட்ரிக் ஆக்சைடை வெளியிடும். இதன் மூலியமாக வாசோ டைலட்டேஷன் நடக்குது, அதாவது இரத்த நாளங்கள் விரிவடைகிறது. இது இனிஷியலாக அதாவது ஆரம்ப கட்டத்தில் இது ரொம்பவே நல்லது. பிளட் சப்ளை அதிகமாக போகும், ரத்தங் ஆர்கனுக்கு போகிறது அதிகமாக போயிட்டு இருக்கும். இதன் விளைவாக இரத்த நாளங்கள் விரிவடைகிறது. இரத்த நில சுவரின்
ஊடுருவும் தன்மை அதிகமாகிறது. அதாவது பெர்மியபிலிட்டி ஆஃப் செல் இன்க்ரீஸ் ஆகும். எண்டோத்தீலியம் டேமேஜ் ஆனதால் இரத்தங்கள் உறைவடை உறைவாகும் மற்றும் இரத்த அழுத்தம் குறைகிறது. உறுப்பின் நிலை மாற்றங்கள். இந்த செப்சிஸ் என்ற கண்டிஷனால் செல்கள் ஆட்டோஃபேகி மற்றும் அப்போப்டோசிஸ் ஈடுபடுகிறது. டிஷ்யூ காயம் மற்றும் மரணம் ஏற்படுகிறது. உறுப்பு செயலிழப்பு மற்றும் மரணம் ஏற்படுகிறது. இந்த செப்சிஸ் பிளட் சிஸ்டமை அதிகபட்சமாக பாதிக்கிறது. அதாவது இரத்த ஓட்ட செயலிழப்பு, இரத்த நாள விரிவடைதல், எண்டோத்தீலியல் சேதம், இரத்த அளவு குறைதல், செப்டிக் ஷாக் என பிளட் சிஸ்டமை அதிகமாக பாதிக்கப்படுகிறது. செப்டிக் ஷாக் செப்சிஸ் கண்டிஷனை அதிக நேரம் கவனிக்காமல் விட்டால் செப்டிக் ஷாக் வரும். இதன் முக்கியமான அம்சங்கள் உறுப்புகளுக்கு சேர வேண்டிய ரத்தம் சரியாக செல்லாததால் வரும் நிலையே செப்டிக் ஷாக் என்பர். இதனால் ஆக்சிஜன் பற்றாக்குறை ஏற்படும். பொதுவாக ஒரு செப்சிஸ் நோயாளியிடம் ஐவி ஃப்ளூயிடை அதிகமாக கொடுப்போம். ஒரு ஷாக், அதாவது ஹைப்போடென்ஷன் எதனால வரும்னா, ஒன்று ரத்த அளவு குறைஞ்சதுனால வரும். இல்லைன்னா ரத்த அளவு நார்மலா இருக்கும்போது அவங்களுக்கு வந்து ஹைப்போடென்ஷன்ன்றது இருக்கும். அதாவது பிபி கம்மியா இருக்கும். நார்மல் ரத்த அளவுனால குறைஞ்ச ஹைப்போடென்ஷனை நம்ம ஐவி ஃப்ளூயிட் கொடுத்து சரி பண்ணிடலாம். அது பேர் செப்டிக் ஷாக் கிடையாது. ஆனா ரத்த அளவு திருப்பி சரியாக்குனதுக்கு அப்புறமும் ஐவி ஃப்ளூயிட்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறமும் அவங்களுக்கு வந்து அந்த ஷாக் ரிலீவ் ஆகலைன்னா அது பேர் செப்டிக் ஷாக். இப்பொழுது ஆட்டோ இம்யூனிட்டி என்றால் என்னவென்று காண்போம். உடலின் நோய் எதிர்ப்பு செல்கள் தன் செல்களையே தாக்கும் நிலைதான் ஆட்டோ இம்யூனிட்டி. இதன் காரணங்கள் தன்னைத்தானே ஒப்புக்கொள்ளும் திறனை இழந்த செல்களாக அமைகிறது. லாஸ் ஆஃப் செல்ஃப் டாலரன்ஸ். ஆட்டோ ஆன்டிபாடிஸ் தனது செல்களுக்கு எதிராக ஆன்டிபாடிஸ் உருவாக்குதல். நீண்ட நாள சோக நிலையினாலும் ஆட்டோ இம்யூனிட்டி ஏற்படலாம். இதற்கு உதாரணங்கள் டைப் 1 சர்க்கரை நோய் மற்றும் ஹஷிமோட்டோ தைராய்டிட்டிஸ். இப்பொழுது செப்சிஸும் ஆட்டோ இம்யூனிட்டியும் அவ்வளவு வேறுபடுவதில்லை. இரண்டும் அடிப்படையில் பிரச்சனை இம்யூன் ரெகுலேஷன் ஃபெயிலியர் தான். செப்சிஸ் என்பது ஒரு குறுகிய கால ஆட்டோ இம்யூனிட்டி கண்டிஷன் என்று சொல்லலாம். இதற்கு இன்ஃபெக்ஷன் ட்ரிகர் பண்ணுது. அதுக்கு வந்து சும்மாவே ஆன்டிபாடிஸ் தான் ஆட்டோ செல்ஸை தாண்டி உருவாகுது. செப்சிஸ்க்கு அதிக அபாயம் உள்ள நோயாளிகள் யார் என்றால் முதியவர்கள், குழந்தைகள், சர்க்கரை நோய் மற்றும் எதிர்ப்பு சக்தி குறைவாக உள்ள ஆட்கள் மற்றும் சிறுநீர் நோய் இருப்பவர்கள், புற்றுநோய் இருப்பவர்கள், இவர்கள் எல்லோருக்குமே தனது இம்யூன் செல்ஸ் கம்மியா இருக்கும். மற்றும் தொற்றின் காரணமாக அமைவது அதிகபட்ச பாக்டீரியா மட்டும்தான். இன்ஃபெக்ஷன், அதாவது தொற்று காரணமாக இருப்பது பாக்டீரியா, வைரஸ், பாராசைட் மற்றும் சில. பட் பாக்டீரியா தான் அதிக பட்சத்தில் செப்சிஸ் காஸ் பண்ணுகிறது. தொற்றின் அறிகுறிகள். உடல் வெப்பநிலை முதலில் அதிகரிக்கும், பிறகு கம்மியாகும். ஏனென்றால் முதலில் வாசோடைலட்டேஷன், இரத்த குழாய் விரைவடைவதால் தோலுக்கு போகும் இரத்தம் அதிகமாகும். இதனால் முதலில் உடல் வெப்பநிலை அதிகரிக்கும். பிறகு ரொம்ப நேரம் இந்த வாசோடைலட்டேஷன் இருந்தால் அந்த ரத்த வால்யூம் வந்து கம்மியா இருக்கும். அதனால ஆர்கன்ஸ்க்கு போக வேண்டிய பிளட் ஒழுங்கா போகாது. அதாவது தோலுக்கு போக வேண்டிய பிளட்டும் கம்மியா இருக்கும். இதனால கோல்ட் ஆகும். மற்றும் அதனால் செப்சிஸில் டெம்பரேச்சர் முதலில் அதிகமாக இருக்கும், பிறகு கம்மியாக இருக்கும். மற்றும் மனநிலை குழப்பம். செப்சிஸ் உள்ளவர்களுக்கு மனநிலை குழப்பம் மற்றும் எழுப்பு கடினமாக உள்ளது, இவை போன்றமெல்லாம் இருக்கும். வேகமாக சுவாசிப்பதல், ரெஸ்பிரேட்டரி ரேட்
22 விட, அதாவது 22, ஒரு நிமிடத்திற்கு 22 முறையை விட அதிகமாக சுவாசிப்பர். அதிக வேக இரத்த துடிப்பு மற்றும் ஆகியவை அறிகுறிகளாக அமைவது. கண்டறிதல்: செப்சிஸை சோஃபா, குயிக் சோஃபா, 1 மணி நேர பந்தல் என பல ட்ரீட்மெண்ட்ஸை வைத்து நாம் அறிந்து கொள்ளலாம். சோஃபா என்பதில் நான் சொன்ன அந்த அறிகுறிகள், அ மூச்சு நேரம் மற்றும் லிவர் ஃபங்ஷன்ஸ், இரத்த துடிப்பு, கோகுலேஷன் இவற்றையெல்லாம் வைத்து கண்டுபிடிப்பர். இப்போது சிகிச்சையை பற்றி பார்ப்போம். செப்சிஸ் உள்ள நோயாளிக்கு முதலில் அவர்களிடம் வாங்க வேண்டியது இரத்த கழிச்சு, அதாவது பிளட் கல்ச்சர், சீரம் லாக்டேட் மற்றும் யூரின் அவுட்புட். இவை 3ஐயும் நம்ம அவர்களிடமிருந்து வாங்க வேண்டும். சீரம் பிளட் கல்ச்சர், இரத்த கழித்தை வைத்து நாம் அந்த தொற்றின் காரணமாக அமையும் உயிரினத்தை கண்டுபிடிக்கலாம். பாக்டீரியாவா, வைரஸா? சீரம் லாக்டேட்டை வைத்து அந்த செப்சிஸின் வீரியத்தை கண்டுபிடிக்கலாம். சீரம் லாக்டேட் எப்போது ரிலீஸ் ஆகும் என்றால், ஒரு செல் ஆக்சிஜன் பற்றாக்குறையோடு இருக்கும்போது சீரம் லாக்டேட் ரிலீஸ் ஆகும். அப்போது எவ்வளவு சீரம் லாக்டேட் உள்ளது என்பதை வைத்து செப்சிஸின் வீரியத்தை கண்டுபிடிக்கலாம். இப்பொழுது நம்ம கொடுக்க வேண்டிய 3 விஷயங்கள். ஆன்டிபாடிஸ். ஆன்டிபாடிஸ் பிளட் கல்ச்சரை வச்சு எதனால இந்த தொற்று வந்ததுன்றதை கண்டுபிடிச்சு அதுக்கு ஏற்ற மாதிரி ஆன்டிபாடிஸை கொடுக்க வேண்டும். அதான் எம்பிரிக்கல் ஆன்டிபாடிஸ். மற்றும் இரத்த அளவு குறையும் என்று சொன்னேன். அதற்கு ஐவி ஃப்ளூயிட்ஸ் கொடுப்போம். இதில் கிறிஸ்டலாய்ட்ஸ் அதிகமாக பயன்படுத்தப்படும். அடுத்து ஆக்சிஜன். ஆக்சிஜன் பற்றாக்குறையை தவிர்ப்பதற்காக ஆக்சிஜன் கொடுக்கப்படும். கூடுதலாக சில நோயாளிகளுக்கு வாசோபிரசர்ஸ் மற்றும் ஸ்டெராய்ட்ஸ் கொடுப்பார். வாசோபிரசர்ஸ் ஹைப்போடென்ஷனை தவிர்ப்பதற்காக கொடுக்கிறது. ஸ்டெராய்ட்ஸ் என்பது அலர்ஜியை கம்மியாக்குறதுக்காக கொடுக்கிறது. நமது முன்னோர்கள் செப்சிஸை ஜுரம் என்று 3 வகைப்படுத்தியுள்ளனர். வைஷு, தண்ணி, சூரம். அதாவது பாய்சன் ஃபீவர், டெலிரியஸ் ஃபீவர் மற்றும் லைஃப் த்ரெட்டனிங். இது செப்சிஸின் 3 வகையாக இருக்கின்றன. நமது உடம்புக்கு இம்யூன் சிஸ்டம் அவசியம்தான். ஆனால் அந்த இம்யூன் சிஸ்டம் தனது கட்டுப்பாட்டில் இல்லை என்றால் அது அந்த தொற்றை விட மோசமான நிலைக்கு உருவாக்கும். 2017 50 மில்லியன் சம்பவங்கள் செப்சிஸால் இருக்கின்றனர். அதில் 11 மில்லியன் பேர் உயிரிழந்தனர். முடிவு: செப்சிஸ் என்பது உயிருக்கு ஆபத்தான நிலை. ஆனால் முன்கூட்டியே அறிந்திருந்தால் இதை தவிர்க்கலாம். மிகினும் குறையினும் நோய் செய்யும் நூலோர் வழிமுதல் எண்ணிய 3. அதாவது உடலில் உள்ள ஆன்டிபாடிஸ் லெவல் அதிகமாக இருந்தால் அது பிரச்சனையை தரும். எனக்கு வாய்ப்பு தந்தவைக்கு நன்றி. தேங்க்யூ சார்.